نحمده ونستعينه ونستغفره نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يغفر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் மகிழ்ச்சியும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து தற்கொலை அல்லாஹ் உமைக்கு அவர்கள் சலாமும் செலவாத்தும் நம் உயிரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார் மீதும் அன்னலாரின் பாத சூழலை பின்பற்றி வாழ்கின்ற இன்னும் வாழ இருக்கின்ற அத்தனை நான் ஆண்கள் மீதும் நிரப்பமாக உண்டாக்கும் பிரார்த்தித்தவனாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி கொடுத்த முறையிலே பரவான இந்த ஜும்மா புதுவாக நிறைவேற்ற நாம் எல்லோரும் மீதும் உண்டாக கொண்டு பிரார்த்தித்து இந்த ஜும்மா பொதுவாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் குறிப்பாக தௌஹீத் வட்டத்திலே கல்வியிலே ஆர்வம் காட்டி கல்வியுடைய முக்கியத்துவத்தை அதிகமாக பேசக்கூடிய நாம் இயல்பாகவே ஈமானுடைய 6 அர்க்கான்கள், ஈமானுடைய ருகுன் 6 தூண்கள், அந்த தூண்கள் பற்றி அதிகமாக பேசியுள்ளோம் அல்லது பேசப்பட்டிருக்கிறது. நம்ம இடத்துல குதுபாக்களிலும் பிரசங்களிலும் தரிசுகளிலும் வகுப்புகளிலுமே பேசப்பட்டுள்ளது. இந்த 6 வகுப்புகள் என்னது? அல்லாஹ்வை நம்புவது, மலக்குகளை நம்புவது, வேதங்களை நம்புவது, அபிமானங்களை நம்புவது, பிறகு மறுமை நம்புவது, அதே போல் கதர் விதியை நம்புவது. இந்த 6 அர்க்கான்களிலே அதிகமாக நம்மிடத்துல எச்சரிக்கை செய்வது இந்த மறுமையை சார்ந்த விஷயம். மறுமையை வைத்துத்தான் அதிகமான எச்சரிக்கை. ஏனென்றால் ஒரு மனிதன், ஒரு மூமின் எப்பொழுது அவன் இந்த மறுமையுடைய அச்சத்தை உள்ளே கொள்கிறானோ, மனதில் கொண்டு வருகிறானோ, அவனிடத்தில் ஆழமாக பதிகிறதோ, அதற்கு பிறகு அவனுடைய செயல்கள் எல்லாம் மாறிவிடும். அவன் செயல்கள் மாறிடும். அப்போ நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கேள்வி என்னது? மனிதன் இறந்த பிறகு அவனை கபரில் வைத்து அடக்கம் செய்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முறை ஒரு சஹாபாவை அடக்கம் செய்து விட்டு என்ன சொன்னாங்க? உங்கள் சகோதரருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அவர் இப்போது விசாரிக்கப்படுகிறார். இந்த விசாரணை பொதுவாக எல்லோருக்குமே உண்டு. நீங்க நான்லாம் கிடையாது. உலமாக்கள், பாவம் செய்தவர்கள், முஸ்லிம்கள் எல்லாருக்குமே இந்த கேள்விகள் உண்டு. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த கபருடைய பர்சக்குடைய மொத்த வரலாறு எடுத்துட்டு போக முடியாது. பர்சக்குடைய நடைகளை, பர்சக்கில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மால் கடந்து செல்ல முடியாது. அந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கிறது. அந்த கேள்வியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த கேள்விக்கான பதில் தெரியணும்னா நமக்கு இல்மு வேணும், கல்வி வேணும். அந்த கேள்விகள் என்ன? உனது ரப்பு யார்? மன் ரப்புக? உன் ரப்பு யார்? உனது மார்க்கம் எது? உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார்? இந்த 3 கேள்வி. அல்லாஹ், இஸ்லாம், இஸ்லாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 கேள்விதான் பதில் இல்லையா? இந்த விஷயத்தை நாம் நம்முடைய இல்ம் மூலமாக கற்றுக்கொள்கிறோம்.
ஆனால் இந்த கல்வியுடைய நாம் கற்றுக்கொண்டால் அல்லது படித்து விட்டால் நமக்கு போதுமானதா? இந்த இல்மை மட்டும் கற்றுக்கொண்டால் போதுமானதா? ஒரு துவா, பிரபலியமான துவா, நம்ம எல்லாரும் கேட்கிற துவா, ரப்பனா ஆத்தனா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். அந்த துவாவுடைய முதல் பகுதியில, யா அல்லாஹ் எனக்கு துனியாவிலே நலவை வழங்கு நம்ம கேட்கணும். யா உலமாக்கள் துனியாவுடைய நலவை எல்லாம் வரிசைப்படுத்தும் பொழுது பிரதானமாக வரிசைப்படுத்துவது எதை? இல்ம். ஒரு மனிதனுக்கு துனியாவுல நலவு கிடைக்குதுன்னா அது இல்ம் இல்லையா? ஆனா வெறும் இல்ம சொல்லல, வெறும் இல்ம சொல்லல. அல்லாஹ்னா யாருன்னு தெரியும், ரசூலுனா யாருன்னு தெரியும், இஸ்லாம் என்ன சொல்லுது, ஷரியா என்ன சொல்லுது, எல்லாம் எனக்கு தெரியும். அது மட்டும் பத்தாது, இல்மோடு பெயரக்கூடிய இதாத், கட்டுப்படுதல். எந்த மார்க்கத்தை நான் படித்தேனோ, எந்த இல்மை நான் கற்றுக்கொண்டேனோ, அந்த இல்ம்படி நான் நடந்து கொண்டேனா என்பதுதான் கேள்வி. அதான் கேள்வி. அப்போ வெறுமனே தெரிஞ்ச விஷயங்கள் ஆக போறது இல்ல. என் வாழ்வு அந்த வழியிலே, அந்த நடைமுறையிலே இருந்ததா? நான் அப்படி வாழ்ந்தேனா? நான் அப்படி வாழ்ந்திருந்தால் அந்த இல்ம் எனக்கு பயனளிக்கும். குப்பை தானே அர்த்தம். நிறைய மாற்றுமத மக்கள் இருக்காங்க, பாக்குறோம். நிறைய சதகா செய்யறாங்க, நிறைய தான தர்மங்கள் பண்றாங்க, நிறைய உதவிகள் பண்றாங்க, கஷ்டத்தில் கூட மக்களை வந்து மீட்டெடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அண்டை விட்டார்கள் நல்லா பழகுறாங்க, நம்மளும் நல்லா பழகுறாங்க, நமக்கே நிறைய உபகாரங்கள் செய்யறாங்க. ஆனா அவங்க சொந்தத்துக்கு போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? ஈமான் இல்ல, ஈமான் இல்ல, இல்ம் இல்ல. அவங்களுக்கு சரியான தெளிவு இல்ல. நமக்கு இல்ம் இருக்குது, ஆனா இத்தாத் இருக்குதா? என்கிட்ட கட்டுப்படுதல் இருக்குதா? அந்த கட்டுப்படுத்தல் இருந்தாதான் நான் சொர்க்கத்துக்கே போகணும். ரப்பனா ஆத்தனா ஃபித் துன்யா ஹஸனான்னு சொல்லக்கூடிய அந்த ஹஸனாத் இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், அந்த ஹஸனாத்தை பொறுத்தவரைக்கும் உலமாக்கள் சொல்றாங்க, எந்த ஹஸனாத்து உங்களுடைய மறுமையுடைய ஹஸனாத்தோட முரண்படுகிறதோ அது நலவே இல்லை. ஒரு நலவு, அந்த நலவு என்னுடைய மறுமை வாழ்வை கெடுக்கிறது என்றால் துன்யாவில் அது நலவே இல்லை. ஒரு பிள்ளை, என் மகன், என் மகள், என் மனைவி, இவர்கள் எல்லாம் துன்யாவில் எனக்கு நலவுகள். ஆனால் இந்த நலவுகளால் உங்களுடைய மறுமை பாதிக்கப்படுகிறது என்றால் இது நலவா? இல்லவே. அப்போ நம்ம காக்கி கீழே போல ஒவ்வொன்னோடு தொடர்பு கொண்டது. துனியாவில் இருக்கக்கூடிய நலவும் மறுமையில் இருக்கக்கூடிய நலவும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளது. அப்போ கேள்வி 3 பர்சக் வாழ்க்கையில இருக்குது. இந்த 3 கேள்வி இல்ம சார்ந்து இல்ல, நம் வாழ்க்கையுடைய நடைமுறையை சார்ந்தது. நடைமுறையிலே முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விக்கு பதில் வரும். ஆனால் இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது அதிகமாக முஸ்லிம்களுக்கு மறக்கடிக்கப்படுகிறது. ஷைத்தானுடைய ஊசாட்டம் தான். ஷைத்தான் அப்புறம் ஊசாட்டம் தான். நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையிலே ஒரு அடியான் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை அவனுடைய பாதங்கள் நகர, அவனுடைய பாதங்கள் அந்த இடத்துல இருந்து நகர. அந்த 4 கேள்வியில 3வது கேள்வி, நேரம் அந்த 3வது கேள்வி டாபிக் தான். உன்னுடைய பொருளாதாரத்தை எங்கிருந்து ஈட்டினாய், எங்கிருந்து சம்பாதித்தாய்? அதுல இன்னொரு கேள்வி, அதை எங்கு செலவு செய்தாய்? பொருளாதாரம் எங்கே சம்பாதிக்கப்பட்டது, எங்கிருந்து அது ஈட்டப்பட்டது, எங்கே அது செலவு செய்யப்பட்டது? இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் முழுக்க முழுக்க நம்முடைய முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், பழகுதல், நம்முடைய நடைமுறை சார்ந்த விஷயம். இந்த விஷயத்துல நிறைய இடத்துல நம்ம கோட்டு விட்டுறோம். நம்முடைய தொழுகை கரெக்டா இருக்கு, சரியா இருக்கு, வரலாறு துறையை குறைந்தபட்சம் தொழுகிறோம். தொகுதி வட்டத்தில் நான் பேசுறேன், நம்ம வட்டத்துல நான் பேசுறேன். நோன்பு ரமதான் வந்தா அதுக்குன்னு ஒரு ஜோஷு, அந்த மாதத்துக்குன்னு ஒரு
ஒரு கண்ணியம், ஒரு பர்க்கத் இருக்குது, நோன்பு நல்லபடியா போயிடுது. அதே நமக்கு அடுத்த போயிடும். ஜக்காத் அல்ஹம்துலில்லாஹ் இல்ல மாஷா அல்லாஹ் ஒரு சில பேரை தவிர மாஷா அல்லாஹ் எல்லோருமே எடுத்து கொடுத்துருவோம். ஜக்காத் அல்லாஹ் வந்து எடுத்து கொடுத்துருவோம். பொருளாதாரத்துக்கு ஹஜ் செஞ்சிடும், உம்ரா செஞ்சிடும், எல்லாம் சரிதான். ஆனால் இது எல்லாத்துக்குமான பொருளாதாரம் எங்கிருந்து வந்தது? அது வந்த வகை என்ன? அது ஹலாலா அல்லது ஹராமா? நான் செய்த சதகா நேர்மையான முறையிலே நான் ஈட்டியதா, ஹலாலான முறையிலே நான் ஈட்டியதா, யாரையும் ஏமாற்றாமல், லஞ்சம் கொடுக்காமல், இன்னொருவருடைய வாய்ப்பை தட்டி பறிக்காமல், யாருக்கு துரோகம் செய்யாமல் ஹலாலான முறையிலே இதை நான் ஈட்டினேனா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இபாதத்துல எப்படி தெரியுமா, நமக்கு மஸ்ஜித் வரைக்குமே தங்கிடுச்சு, சில பேருக்கு வீடுக்கு தங்கிடுச்சு. நிறைய பேருக்கு மஸ்ஜித் தான் இபாதத்து. வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுல டிவி எல்லாமே இருக்குது, எல்லாம் இருக்குது, குடும்பத்தோட மாடுக்கு போறது எல்லாம் நடக்குது. ஏன் இபாதத்து மஸ்ஜித் இருந்தா இபாதத்து, நீங்க தொழுவோம், நோம்பு வைப்போம், நோம்பு திறப்போம், அவ்வளவுதான். இங்க மஸ்ஜித் வருதான் வீட்டுக்கு போனாங்க. சில பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ் வீடு வரைக்கும் இருக்குது, சந்தோஷம். ஆனா அதை தாண்டி உங்களுடைய பொருளாதாரம் எங்கிருந்து வருகிறது? நானும் நீங்களும் ஈட்டக்கூடிய பொருளாதாரம் எப்படி செலவழிக்கிறோம், எப்படி சம்பாதிக்கிறோம்? ரெண்டுதான் கேள்வி. எப்படி சம்பாதிக்கிற, எப்படி செலவு செய்யற? ஒரு முஸ்லீமுடைய பொருளாதாரம் சாதாரணமா வந்துட முடியாது. நம்ம நினைச்ச வகையில பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது. அல்லாஹ் வழிவகையை வகுத்து வச்சிருக்கான், அல்லாஹ் வழிவகையை வகுத்து வச்சிருக்கான். ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த முறையில தான் நீங்க சம்பாதிக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் மிகப்பெரிய இபாதத். உங்களுக்கான உணவை ரிஸ்க நீங்க தேடுறீங்கல்ல, அதான் மிகப்பெரிய இபாதத். அதான் சொல்றாங்கல்ல, தொழுது விட்டு அடியார்கள் எப்படி இந்த துனியாவில பரவிடுவாங்க, அவர்களுடைய பொருளாதாரத்தை சேர்ப்பதற்காக, அவங்க ரிஸ்க தேடுவதற்காக. அதுதான் பெரிய இபாதத். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா, அந்த இபாதத்துல போட்டு விட்டுரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நிறைய வசனங்கள், இந்த குறிப்பா சில வசனங்கள் இருப்போம். முதல் வசனம் சூரா மூமின், சூரா மூமின்ல 23வது அத்தியாயத்துடைய 51வது வசனம். யா அய்யுஹர் ரசூல் குலு, யா அய்யுஹர் ரசூல் குலு தய்யிபாத். ரசூல் அல்லாஹ் சொல்றான், ரசூல்மார்களை பத்தி சொல்றான் அல்லாஹ், நீங்கள் தூய்மையானதை உண்ணுங்கள். யா அய்யுஹர் ரசூல் குலு தய்யிபாத் வ அமலு ஸாலிஹாத் இன்ன பிமா தஅமலூன அலீம். நீங்கள் தூய்மையானதை சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள், கண்டிப்பாக அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார், கண்காணிக்கிறார். யாருக்கு? முதல் வசனம் ரசூல்மார்களுக்கு. நிறைய வசனம் இருக்கு, இந்த வசனம் உங்களுக்கு எடுத்து கேட்கறது. முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் தருவது சொல்றாங்க, நீங்கள் தூய்மையானதை உன்றால்தான், ஹலாலானதை உன்றால்தான் அமலு ஸாலிஹாத் வரும். என்னைக்கு உங்களுடைய வாழ்வுல ஹலாலான கலப்படம் தள்ளி கொண்டே இருக்கிறதோ, சொதக்கவும் வர மாட்டீங்க, நோம்பு வைக்க மாட்டீங்க, நோம்புல குறைபாடு இருக்கும், புரிஞ்சுட்டே இருக்கும். உலமாக சரக்குரிய தஃசீர் ரசூல்மார்கள் என்ன சொல்றான், நீங்க முதல்ல ஹலாலானது தூய்மையான சாப்பிடணும். தூய்மையானது நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரு ஆட்டை வாங்கி ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிடுறோம், அந்த ஆட்டுக்கறி முதல் விஷயம் தான் பார்க்கணும், ஹலாலான முறையில சம்பாதிச்சா அந்த ஆடு முறையா ஹலாலான முறையில் அறுத்திருக்காங்களா, அது உடம்புக்கு நல்லதா? யாருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அவர் கொழுப்பு சாப்பிட்டா சீக்கிரம் மூத்தாரு, அவருக்கு ஹலால் இல்ல. அது தூய்மையாவே சாப்பிடுங்கன்னா உங்கள் உடலுக்கு எது நன்மையோ நலவோ அதெல்லாம் பண்ணணும். எல்லாம் ஹலால் என்பது தூய்மை என்பது, தையபாத் என்பதற்கு தூய்மை அர்த்தம். தூய்மைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க. ஹலாலான முறையில் சம்பாதிப்பது, ஹலாலான முறையில் அந்த பிராணியை அறுப்பது, அதற்கு பிறகு அது எனக்கு உடலுக்கு ஆகுமா என்று பார்த்து நான் உண்பது. இன்னைக்கு நம்ம கணக்கே இல்லையே, ஜங்க் ஃபுட் அடிச்சு தள்ளுறோம். எந்த சாப்பாடு வாங்கினாலும், என்ன உணவு வாங்கினாலுமே இன்னைக்கு ஒரு கணக்கு வந்துருச்சு. என்னன்னா, கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, பாக்கெட்டுக்கு பின்னாலேயே ஒரு லேஸ் சிக்ஸ் பேக் வாங்கினாலே பாக்கெட்டுக்கு பின்னாலே அதுல எத்தனை சால்ட் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எவ்வளவு இருக்குது, எல்லாம் தெளிவா மென்ஷன் பண்றான். ஆயில் எவ்வளவு இருக்குது எல்லாம் ஏன் மென்ஷன் பண்றான்னா, அவன் அவன் பக்கத்துல தெளிவுபடுத்திருந்தான். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், சாப்பிடுறது இஷ்டம், நம்ம சாப்பிடாத செய்யணும். ஆனா என்ன அந்த நுணுக்கம்னா சின்னதா போட்டிருப்பாங்க, நம்ம படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. 10 ரூபா பாக்கெட் தானே, யார் எடுத்து பாக்குறா, எடுத்து சாப்பிடு, அது நமக்கு உடம்பு கேடு. அவனே வெளிப்படையா சொல்றான், அவனுடைய சான்றிதழ் எல்லாம் தெளிவா சொல்றான்.
இது 2 நாள் சாப்பிட்டா உடம்பு கேடு வரும், சாப்பிடாது. ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிடதான் செய்யும். துரித உணவகம், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிடதான் செய்யும். அது தூய்மையானதான? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அதையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வசனத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான், ரசூலுக்கு சொல்றான், நீங்கள் தூய்மையானதே உண்ணுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள், உங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல 2வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், சூரா பக்ராவுடைய 172வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத், ஈமான் கொண்டவர்களே, முதல்ல ரசூலுகள். இப்ப யாரு? மனிதர்கள், மூமின்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத் மா ரஸக்னாகும் வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இன்னமா தஅபுதூன். அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தவர்களாக இருங்கள். எப்போ? ஹலாலான முறையில உண்ற பிறகுதான் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க. அதுதான் உண்மையான ஷுக்ர். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக இருக்க வேண்டும். ஹலாலான முறையில் உங்கள் உண்ணுங்கள். உங்கள் ரிஸ்கை தூய்மையான ரிஸ்காக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வருமானத்தை தூய்மையான வருமானமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி தாட்டாதான் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யறது நமக்கு பொருந்தும். அப்பதான் ஷுக்ர் செய்யக்கூடிய உள்ளதே வரும். வெறும் நான் பாட்டு இஷ்டத்துக்கு, என் இஷ்டத்துக்கு வட்டி வாங்கிட்டு, தேவையில்லாத லஞ்சங்களை கொடுத்துட்டு, பிறருடைய வாய்ப்புகளை தட்டி பறிச்சுட்டு, அதுல சம்பாதிச்சு உட்கார்ந்து சாப்பிட்டனா, அதுல இருந்து அல்லாஹ் ஷுக்ர் செய்யறாருன்னா அது தேவையில்லையே. ஷுக்ர் செய்யக்கூடிய மனமும் வராது. ஏன்? அவனுக்கு என்ன மனசுல என்ன வந்துடும்? சேத்தாந்தி போட்டுருவான். உன் திறமையாம சம்பாதிச்சு எல்லாம் கூப்பிட்டான், கரெக்டு தான், யாரோட திறமை? இப்படி ஒரு சிந்தனையே சைத்தான் மனசுல போட்டுருவான். அல்லாஹ் விட்டுருவான். அல்லாஹ் ஒண்ணுமே பேச மாட்டான், சொல்ல மாட்டான். அல்லாஹ் ஒண்ணுமே உங்களுக்கு தடுக்க மாட்டான், திரைய நகர்த்த மாட்டான். அப்படியே போட்டோம். உங்க ஹலாலான முறையில் நீ வரலையே, நீங்க ஹராமான முறையில் போறோம், உள்ள பாதுகாக்கும். அப்போ இது 2வது. 3வது வருஷமா அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் பக்ராவுடைய 168வது வசனத்துல, யா அய்யுஹன்னாஸ், யாரு? மக்களை பார்த்து 19 சொல்றான். யா அய்யுஹன்னாஸ் குலு மிம்மா ஃபில் அர்ஸி கலக தய்யிபா வலகம்பை குதுவாத்தி ஷயாத்தீனி இன்னஹு லஹும் அதுவும் முபீன். அல்லாஹ் தெளிவா சொல்றான், மனிதர்களே, துனியாவில் இருக்கக்கூடிய ஹலாலான விஷயங்களே உண்ணுங்கள், நன்மையான நலவான விஷயங்களே உண்ணுங்கள், மேலும் ஷைத்தானுடைய பாதச்சூடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு நேரடியான எதிரி. இந்த இடம் என்ன சொல்றது? நமக்கு தெளிவான முறையில 19 நபிமார்கள், மனிதர்கள், மூமின்கள் எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயம் இவன் நாசம் தான் சொல்றான். என்ன சொல்றான்? தூய்மையான விஷயத்தையே சாப்பிடுங்க, நல்ல விஷயங்களை சாப்பிடுங்க, எதெல்லாம் நான் உங்களுக்கு ஹலாலாக்கி வச்சிருக்கணும் அதை உண்ணுங்கள். நீங்கள் அதை மாற்று செய்து வேற ஏதாவது செய்தீங்கன்னா நீங்கள் சைத்தானை பின்தொடர்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அர்த்தம் முஃபஸிர்கள் இது சொல்லும்போது சொல்றாங்க தெளிவா, நாம் தவறான வழியிலே ஈட்டியதை அல்லது தவறான வழியில் சம்பாதித்ததை வைத்து நம்முடைய பிறப்பை, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஊட்டினோம் என்றால் ஷைத்தானுடைய தாக்கம் அதிகமாகும். ஷைத்தானுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும் நம்மளை வசப்படுத்துவது. நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வசுவாசத்துல ரொம்ப இலகுவான ஒரு எல்லாம் கொடுத்தோம். ஷைத்தான் நம்மளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு வருவான். பாருங்க, அவனுக்கு நீ தொலை வராத, கத்திரிக்கு எழுந்திருக்காத, உனக்கு நேரம் இருக்குது, உனக்கு என்ன வயசாச்சு, உனக்கு மௌத்தா வரப்போகுது, இப்படிலாம் சொல்லி கஷ்டப்பட்டு உங்களுடைய இபாதத்தை தடுக்கிறதுக்கு பதிலா இபாதத்தை செல்லாதுல்ல, அதுக்கான வழி வகுத்துறான். ஹராமான முறையில் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சோம். அல்லா பாத்துக்கிறோம், இல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்னுடைய இபாதத்து பயன்படாது. அல்ல ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் தையீப், தூய்மையானவன், தூய்மையை விரும்பக்கூடியவன். அவன் இலகுவா நம்மள அவனோட வலையில விளைச்சிருவான். என்று சகோதரர்களே, எனக்கான உங்களுக்கான ரிஸ்க் எழுதப்பட்டதுதான், அல்ல மாற்றம்லாம் இல்ல. நம்முடைய தவக்குல், அல்லாஹ்வுடைய டைமிங், இது 2மே மேட்ச் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் தவக்குல் வச்சுட்டு பொறுமை காத்து சபரோடு தொழுகையோடு நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறீங்களோ, அல்லாஹ் நமக்கு எது ஹைரான நேரமோ அந்த நேரத்துல உங்க பொருளாதாரம் உங்களுக்கு சேர்ந்துடும். நீங்க நினைக்கலாம் இப்படி பண்ணதால எனக்கு பொருளாதாரம் வந்தது இல்ல, அந்த பொருளாதாரம் உங்களை சார்ந்ததுதான், உங்களுக்கென்று எழுதப்பட்டதுதான்.
ஆனால் வந்த விதம் நீங்கள் தேர்ந்தெடுத்த விதம். நாம் தேர்ந்தெடுத்த விதம். அல்லாஹ் எதை நமக்காக ஏற்கனவே நிர்ணயித்துட்டானோ, நம் தாயின் கருவில் இருக்கும் போது நிர்ணயித்துட்டானோ, அது மாறப்போவது இல்லை. அந்த ரிஸ்க் வரவும் போகுது. ஆனால் அந்த ரிஸ்க் நம்ம எப்படி பெறப்போகிறோம்? தவக்கலோடு அல்லாஹ்வின் பொறுமை வைத்து அல்லாஹ்வுடைய ஈமான் வைத்து பொறுமை காக்க வாங்கி கொள்கிறோமா, பெறுகிறோமா, உழைத்து, அல்லது என்னுடைய அறிவை பயன்படுத்தி என்று சொல்லி சைத்தானுடைய வஸ்வாசுக்கு அடிப்படைந்து தவறான முறையில அந்த பொருளாதாரத்தை ஈட்டுகிறோம். இது ரெண்டு தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அவனுக்கு ரொம்ப ஈஸி இல்ல. உங்க மத்த விஷயங்கள் உங்களை கிடைக்கிறதோட இந்த விஷயத்துல வராய்க்கு எடுத்துருவான். நிறைய ஹஜ்ஜுக்கு போவாங்க. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 நாள் ஹஜ் பண்ணிருப்பாங்க. உம்ரா வருஷம் உம்ரா. சதகா சொன்னீங்களா? பரக்கத்தான சதகா. ஜக்காத்து, தொழுகை, நோன்பு எல்லாம் இருக்குது. பொருளாதாரம் எங்கிருந்து வந்தது? அதுக்கான பதில் இல்ல. அதுக்கான பதில் தெளிவா அவங்களால தர முடியாது. தரவும் மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க? நான் செய்யக்கூடிய நல்ல அமல்களால் அது எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுக்குவான். அது எல்லாம் கழுவப்படும். அது எல்லாம் சரியாயிடும். எப்பவுமே சைத்தான் உங்க காதுல ஓதுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இதை சொல்லி சொல்லி சொல்லிதான் தவறான வழியில் பக்கம் நம்ம எடுத்துட்டு போவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனுடைய வலையில விழுவதிலிருந்து பாதுகாக்கப்படணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை பேர் அந்த கேள்விக்காக பயந்துருப்போம். அந்த கேள்வி இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, உங்கள் பொருளாதாரத்தை எப்படி ஈட்டினீர்கள், எப்படி செலவு செய்தீர்கள்? இந்த கேள்வி சொன்னாங்க, காலையை நகராது. இந்த கேள்விக்கு நம்மள எத்தனை பேர் பயந்துருக்கோம்? எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? நான் எப்படி சம்பாதிச்சேன்? ஹலாலான முறையில் சம்பாதிச்சேனா? நேர்மையா சம்பாதித்தனா? சரி, சம்பாதிச்சேன். சம்பாதித்ததை எப்படி செலவு செய்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஹலாலான முறையில் சம்பாதிச்சேனா, செலவு செய்தனா? இல்ல தேவையில்லாத இஸ்ராப் செய்தனா, தேவையில்லாத வீண்வரையும் செய்தனா? அந்த நாளை யோசிச்சு பாருங்க. என்னங்க பதில் சொல்லுவோம் நம்ம? நீங்க உங்களுடைய வருமானத்தை மட்டும் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. செலவினங்களையும் காட்டணும். மொத்த செலவினங்களும் காட்டணும். எல்லாத்தையும் பில்லு தரணும், ரிசிப்ட் தரணும். எல்லாத்துக்கும் நல்லா கேட்பான். ஒவ்வொரு ரூபாயும் கேட்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஏழை மக்கள் செல்வந்தர்களோடு 500 வருடம் முன்னே சொர்க்கம் போயிடுவாங்க. எதுக்கு? யாரப்பா சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க. சஹாபாக்கள் செல்வந்தர்கள் நரகத்துக்கு போறவங்களா? இல்ல, அவங்களும் சூரத்துக்கு போகக்கூடியவங்க தான். அவங்களுக்கும் ஏழைகளுக்கும் 500 வருஷம் வித்தியாசம் இருக்குது. என்ன காரணம்? வெரி சிம்பிள். வரவு செலவு பார்க்கறதா? அவனுக்கு கணக்கே கிடையாது. யா அல்லாஹ், நீ 500 ரூபாய் சம்பாதிச்சேன், 300 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தேன், 50 100 ரூபாய் பெட்ரோல் போட்டேன், 100 ரூபாய்க்கு இது செலவாச்சு, வாடகை வச்சுட்டேன், முடிஞ்சு போச்சு. 500 ரூபாய் காலி. தூங்கும் போது நான் ஒண்ணுமே இல்லாம தூங்கிட்டேன். நம்ம என்ன கணக்கு கொடுக்க போறோம்? எதுக்கு கணக்கு கொடுக்க போறோம்? நம்ம எல்லாருக்குமே மனசாட்சி சொல்ல நமக்கே தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு ஹலாலான முறையில வருமானத்தை ஈட்டியிருந்தாலும் அதை எப்படி செலவு பண்ணியிருக்கோம்? எத்தனை நாள் பிள்ளைங்களை கூப்பிட்டு மால்ல போயிட்டு நானும் பாக்குறேன். நம்ம மக்கள் தான் நிறைய மால்கள்ல இந்த பிளே பார்க்ல இந்த கேம்ஸ் வேர்ல்ட் இருக்கும். அதுல ஆயிரக்கணக்கில் செலவு பண்றான். கணக்கே இல்ல. 5000, 10,000, 15,000, 20,000 செலவு பண்றாங்க. 4 பிள்ளைங்களுக்கு செலவு பண்ற காசு எதுக்கு? பிள்ளைங்க 2 மணி நேரத்துல ஊதி எழுது விளையாடி எதுக்குமே இல்ல. வீட்டுல உணவு சமைச்சு வச்சுட்டுமே வெளியில இருந்து சாப்பிடுறோம். இஸ்ரா, வீண் விரயம். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்யாதவர்கள் சைத்தான்களின் சகோதரர்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் கேள்வி கேட்பாங்க, நான் எப்படி பதில் சொல்ல போறேன்? என்னுடைய செலவினங்களுக்கு எப்படி நான் ரெசிப்ட் தர போறேன்? பில் எப்படி காட்டுவேன்? இல்லையே என்று எதுவுமே. கால் நகராது, நகர முடியாது என்னால. 4 கேள்வி, இது ஒரு கேள்விதான். 3வது கேள்வி. இந்த 3 கேள்விக்கு பதில் இல்லையே. செல்வந்தர்கள் எல்லாம் சஹாபாக்கள் பாவம் செய்தவர்கள் இல்ல, அதிகமான செல்வம் வைத்திருந்தவர்கள். அந்த செல்வம் வைத்திருந்தவர்களுக்கே இந்த நிலைமை. சஹாபாக்களுக்கே அச்சப்பட்டு சம்பாதித்தார்கள், அச்சப்பட்டு செலவழித்தார்கள் என்றவர்களுக்கே இந்த நிலைமை. செலவழிப்பதற்கு யோசிக்கவே இல்லை. ஒட்டுமொத்த சொத்தையும் கொடுத்துட்டவங்க, தோட்டங்களையும் கொடுத்தவங்க, வீடுகளை கொடுத்தவங்க. இப்படியாப்பட்டவர்கள் கேட்டனா
உன்னுடைய பொருளாதாரம் பற்றி ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியால் நீ 500 வருடம் பின்தங்கிதான் சொர்க்கத்துக்கு செல்வாய். ஏன் நிலை என்ன? அன்பு சகோதரர்களே, நம்ம ரொம்ப 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 பலகீனமா இருக்கும். ரொம்ப ரொம்ப பலகீனமா இருக்கும். ரொம்ப பலகீனமா இருக்கும். நம்மளுடைய நிலை என்ன நமக்கே தெரியல. எங்க வருது, எங்க போகுது, எப்படி செலவு செய்யறதுன்னு தெரியல. வீட்டுல பாத்தீங்கன்னா மொபைல் பில். இன்னைக்கு இன்டர்நெட் அவசியமா இருக்குது, தேவைதான். சரி, அவசியத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு 6 ஜிபி அதோட பண்ணீங்கன்னா ஒரு 450 ரூபாய் முடிஞ்சிடும். அப்படி பண்றது இல்ல. 3 மாசத்துக்கு சேர்த்து பண்றோம். ஒவ்வொரு நாள் 2 ஜிபி. இப்போ மாசத்துக்கு 60 ஜிபி. அப்படிதான் எனக்கு வேணும்னு நம்ம வாங்கிக்கிறோம். அதுக்கான கட்டணம் அதிகம். யோசிக்கிறதே இல்லை. ஒரே வீட்டுல 3 நம்பர் 4 நம்பர் இருக்கு. கணவனுக்கு, மனைவிக்கு, மகளுக்கு, மகனுக்கு. இது எல்லாம் வீண் அல்லாஹ் வந்தால கேட்பான். என்னுடைய உம்மத்துல இத்தனை பேர் பசியோட பட்னியோட கிடந்தாங்களே, நீ இவ்வளவு பொருளாதாரத்தை வீண் விரயம் பண்ணிருக்கிய, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு என்ன பதில் சொல்ல போறோம்? இதான் முஆமலா. இதைதான் கவனிக்கணும். இந்த விஷயத்துல ஒரு பெரிய அலட்சியப்போக்கு இருக்கு நமக்கு. அங்க போய் சொல்ல முடியாது. அல்லாஹ் உள்ள அனுப்பிடு. போயிட்டு அங்க பேசுறதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன். சொல்ல முடியாது. இல்ல பெனால்டி போட்டு கட்டிடுறேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் உள்ளே போக முடியும். அவ்வளவு ஒரு முக்கியமான கேள்வி. சைத்தான் வந்து அது ஒரு பாயிண்டா வச்சிருந்தேன். செக் பாயிண்டா. இந்த இடத்துல நீ மாட்டுவல்ல, இங்க நீ சொர்க்கத்தை எப்படி போற நான் பாத்துக்கிறேன். இதுல உங்களை நான் தடம்புறல வச்சுட்டேன்னா ஏன் வேலை முடிஞ்சது. இதுல தடம்புறல வச்சுச்சுன்னா ஏன் வேலை முடிஞ்சது. நீ வாச்சு என்ன பிரயோஜனம், நோம்பு சின்ன பிரயோஜனம், இந்த பிரயோஜனமும் கிடையாது. பணம், பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தால எத்தனை பேர் நமக்கு எதிரிகளா இருக்காங்க தெரியும். நண்பர்கள் எதிரியா இருக்காங்க, சகோதரர்கள் எதிரியா இருக்காங்க, பார்ட்னர்ஸ் விரோதிகளா இருக்காங்க. இதெல்லாம் பொருளாதாரம் கொண்டு வரக்கூடிய விஷயம். இந்த பொருளாதாரத்தை நல்லா சொன்னா பாதுகாக்க வேண்டும். இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஒரு வாகனத்தை வச்சுக்கோங்க. அதுல தப்பு இல்லை. நம்ம ஹசது கொள்ளாதீங்க. மற்றவங்களை பார்த்து இவன் இன்னும் பெரிய வீடு கட்டிட்டான், இவனோட பெரிய வீடு நான் கட்டணும், இவன் பெரிய வீட்டுல இருக்கான், இவனோட வசதியா இருந்தா வாடகைக்கு நான் போகணும், இல்ல வாடகை அதிகமா இருக்கிறதால நான் லீஸுக்கு போயிருக்கேன், அது எனக்கு இன்னும் சிறப்பு, எனக்கு வாடகை கிடையாது. இப்படி ஒரு எண்ணம் கொண்டு வருது. என் வாகனம் விமானத்தில் சின்னதா இருக்கு, நான் பெரிய வாகனம் வாங்கிடுறேன், இப்படி நினைக்கிறது. இது எல்லாம் சைத்தானுடைய வசவாஸ். சைத்தான் உங்களுக்கு காதல போடக்கூடிய விஷயங்கள். மற்றவங்களுடைய விஷயங்களை, மற்றவங்களுடைய பொருளாதாரத்தையும் மற்றவருடைய வீடுகளையும் பார்த்து சந்தோஷப்படாதீங்க, கஷ்டப்படுங்க. எப்படி கஷ்டப்படணும், எப்படி கஷ்டப்படணும். ஐயோ பாவம் என் சகோதரன் என்னென்ன பதில் சொல்ல போறான்னு தெரியலையே, எப்படி பதில் சொல்ல போறான்னு தெரியல, அப்படி அவன் மேல நல்ல மட்டும் துவா செய்யணும். அவனுக்காக ஹசன் கொள்ளக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. எனக்கு இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது, இதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன். சம்பாதிக்கிறத ஹலாலா சம்பாதிங்க, ஹலால பையனா ஹராம பையனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் மூலமா நமக்கு ஹலாலையும் ஹராமையும் தெளிவாக பிரிச்சு காட்டாங்க. இது ஹலால், இது ஹராம் உங்களுக்கே தெரியும். ஒரு கால் ஏதேனும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உலமாக்களை கேளுங்க. 1க்கு 2 பேர்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு அந்த விஷயத்துல உங்க பொருளாதார கையாடலை பண்ணுங்க. இல்ல எல்லாம் பாதுகாக்கணும். அதற்கான கேள்விக்கான பதில் சொல்லி நம்மளால மாற முடியாது. நல்லா மாற முடியாது. அந்த கேள்விக்கான பதில் சொல்லாம நம்மளால மாற முடியாது. உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் தெரியும், நிறைய ஹஜ்ஜி செய்யறாங்க, உம்ராக்கள் நிறைய செய்யறாங்க, நிறைய சதக்கா செய்யறாங்க. ஆனா பொருளாதார ரீதியா அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வாழும், குறை சொல்லல. ஆனா நம்ம உங்கள்கிட்ட எச்சரிக்கை கொடுக்கறது தான். அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்க, ஹலாலான முறையில் சம்பாதிங்க, ஹலாலான முறையில நீங்க உங்களோட வருமானத்தை காத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய பள்ளிவாசலில் விடாங்க, எங்களுடைய சதகா கொடுக்கக்கூடிய டோனர்ஸ், எங்களுடைய டோனர்ஸ் கூட்டு நாங்கள் சொன்னோம். நீங்கள் பணம் கொடுப்பது மட்டும் எங்கள் நோக்கம் அல்ல, உங்களோட பணம் பெறுவது நோக்கம் அல்ல, நீங்களும் எங்களோடு சொர்க்கம் செல்ல வேண்டும். அதே நோக்கத்தை உங்கள்கிட்டையும் சொன்னேன். நீங்களும் எங்களோடு சொர்க்கம் செல்ல, நாம் எல்லோரும் நாளை மறுமையிலே கைகோர்த்து, இந்த பள்ளியில் தொழுதவர்கள், இந்த ஹுத்பாவில் உட்கார்ந்தவர்கள், நம் எல்லோரும் கைகோர்த்து சேர்ந்து சோழம் செல்ல வேண்டும். அதற்கான முயற்சி நான், அதற்கான ஒரு தலைப்பு தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்குமே நாம் செய்யக்கூடிய விஷயங்களில ஹலாலை பேணக்கூடிய விஷயத்தை தர வேண்டும், பேணக்கூடிய ஒரு எண்ணத்தை தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் நீங்க ஹலாலான முறையில நீங்க சதகா செய்றீங்களோ, ஹலாலான விஷயம் அது போதும். சின்னதா இருந்தாலும் போதும். நீங்க பெருசா நினைக்காதீங்க. நான் கொஞ்சமா சம்பாதிச்சு கொஞ்சமா சதகா செய்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய ஹலாலான சதகாவை வலது கையில வாங்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலது கையில் வாங்குகிறான், வாங்கிவிட்டு அதை குதிரை போல வளர்க்கிறான். இந்த சதகா குதிரை மாதிரி வளருது. தவறான முறையில ஒருத்தர் சம்பாதித்து லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கும், ஹலாலான முறையில் உழைச்சிட்டு
ஒருத்தர் 50 ரூபா கொடுக்க நிறைய வித்தியாசம் இருக்கு. அது சுத்தமா அறவே கூடாது. இது பெரிய அளவுக்கு இதுக்கு மதிப்பு இருக்கு. கண்ணியம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடங்க. மத்தவங்களை பார்த்து அதுக்கேத்த மாதிரி போட்டி போட்டு நடக்காதீங்க. எல்லாம் இதை தடுத்துருக்கணும். அதுல இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லா சுபானத்தால் நமக்கு எதை ஹலாலாக்கி இருக்கணும். அந்த ஹலாலா வழியில் நம்மை பணம் ஈட்டுவதற்கும் அது சரியான முறையான முறையில செலவு செய்வதற்கும் உள்ள ரஹ்மான் இன்னும் தோப்பிக் செய்யணும் பிரார்த்தனாங்க. முதல் வரை முத்துக்கிறேன். வாசகம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வாக்கிபத்துல் முத்தகீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஸல்லம். அம்மா பாத். உடனே நமக்கு 2 வார்த்தைகள் குர்ஆன் சுன்னால வரக்கூடிய 2 வார்த்தைகள். ஒன்னு கைர், இன்னொன்னு பரக்கத். கைர் பரக்கத் என்ற வார்த்தையை குர்ஆன் சுன்னால இருந்து எடுத்து நிறைய பயன்படுத்துறோம். எல்லோருமே தான் இல்லையா? யாருக்கா துவா செய்யும்போது பாப்பா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும்பா, அல்லாஹ் உங்களுக்கு நன்மை கைரை தரட்டும் சொல்றோம். ஆனால் பரக்கத்துக்கான வரைவிலக்கணம் என்ன? நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்? நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்? பரக்கத்னா என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்துல ஒருத்தனுக்கு ஏற்படக்கூடிய நிறைவு, அதுதான் பரக்கத். நிறைய பொருளாதாரம் இருக்குது, பரக்கத் இல்லை. நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்துல நண்பர்கள உறவினர்கள நிறைய பொருளாதாரம் இருக்கவங்க இன்னும் தான் ஆசைப்படுவாங்க, இன்னும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா குறைவான பொருளாதாரத்துல பர்க்கத்தை எதிர்பார்த்து அல்லாஹ் நிறைவு எதிர்பார்த்து அல்லாஹ் எனக்கு ஹலாலான முறையில் கொடுத்திருக்க பொருளாதாரம் இதுதான், இது எனக்கு போதுமானது என்று வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் தான் தெரியும். குறிப்பா நான் சொல்ல போனோம்னா, நம்ம வடநாட்டுல இருந்து வரக்கூடிய மக்கள், வடநாட்டுல இருந்து நம்ம பள்ளிக்கெல்லாம் தொலை வைக்க வராங்க, தராவிக்கு வராங்க. நீங்க பார்த்துருக்கீங்க அவங்க வருமானம் எவ்வளவு பண்ணிக்கிறீங்க? நிறைய பள்ளிகள்ல இன்னும் 10,000 தாண்டல. 10,000 தாங்க மாச பொருளாதாரம். சாப்பாடு கொடுத்துருவாங்க, தங்க இடம் கொடுத்துருவாங்க, 10,000 தான். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அந்த 10,000த்துல ஹலாலான முறையில அவன் குடும்பத்தை வளர்க்குறான். ஏன்? தவக்குல் அல்லாஹ்னு வச்சிருக்கான். அல்லாவோட கலாம சொல்லி கொடுக்குறேன், அல்லாவோட கலாம ஓதுறேன், அதன் மூலமாக வரக்கூடிய வருமானமா ஹதியா, அந்த ஹதியா வச்சு அவன் குடும்பத்தை வளர்க்குறான். அந்த குடும்பம் ஹலாலான முறையில நல்ல முறையில வளருது. நம்மள 10,000 ரூபாவா தரச்சு என்ன செய்ய முடியும்? நமக்கு இன்னைக்கு 50,000 காணாது, 50,000 காணாது. உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம், மாப்பிள்ளை சம்பளம் எவ்வளோ? 50,000. 50,000 ரூபாவா? 50,000 குடும்பம் எடுத்துவாரு. இந்த நிலைமை நமக்கு வந்துச்சு. ஏன்? பரக்கத்துக்கான அர்த்தம் நம்ம தவறா புரிஞ்சுட்டோம். பரக்கத்துக்கான அர்த்தம் பொருளாதாரம் கிடையாது. பரக்கத்துக்கான அர்த்தம் நிறைவு. ஹலால் ஹராம் சந்தேகமான விஷயம். 3 விஷயத்த நல்லபடியா பார்த்துட்டு ஹலால் எதுவோ அதை செய்யுங்க, ஹராம் எதுவோ அதை தவிர்த்துக்கோங்க. எதெல்லாம் சந்தேகத்துக்குள்ளாத ஆனதாக இருக்கிறதோ அது அதிகமா முடிஞ்ச வரைக்கும் விட்டுடு. அது செய்யாம இருக்கிறது சிறந்தது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை என் வியாபாரம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க உலமாக்களை கலந்து பேசுங்க. சொல்லாட்ட ஒருத்தர் கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, ஒரு 2 பேருடைய வயல் இருக்கு. இந்த வயல்ல இந்த பக்கம் இவரோட ஆடு மேயுது, அந்த பக்கம் அவர் ஆடு மேயுது. 2 பேர் ஆடு 2 இடத்துல மேயுதா, அவங்க இடம். நடுவுல கோடு இருக்குல்ல, சென்டர் கோடு, அது யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? பொது. ஆனா அந்த இடத்துல உங்கள் ஆடை நீங்கள் விடாமல் இருப்பது உங்களுக்கு ஹைர். அதுதான் நல்லது, அதுதான் உண்மை. நான் சேஃபா இருக்கேன், நான் ரிஸ்க் எடுக்கல, யாடு கொஞ்சம் தாண்டி போயிடக்கூடாது, யாடு ஹராமான ஒரு உணவு உண்ணக்கூடாது, என்னோட தோட்டத்துல தான் என் ஆடு உண்ணணும் அப்படின்ற எண்ணம் கொள்றோம்ல, அதுக்கு பேர் தான் தக்வா, அதுக்கு பேர் தான் இறையச்சம். அந்த தக்வாவை வச்சுக்கிட்டு, அந்த தக்வா மனசுல ஏத்துக்கிட்டு, இதன்படிதான் நான் வாழ வேண்டும், இதுதானே நான் போக வேண்டும், என்னுடைய பர்சகையும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும், என்னோட மகேஸ்வரியம் பாதுகாக்க வேண்டும், 2த்தையும் இலகுவாக்க வேண்டும். கண்டிப்பா கேள்வி இருக்குது இல்லையா? அந்த கேள்விகள் எல்லாம் இலகுவாக்க வேண்டும். என்னுடைய ஹலாலான வருமானத்திற்கும் ஹலாலான செலவினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய கேள்விகள் இலகுவாக்கி என்னை சூனத்திற்குள் விட்டா போதும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ன்றது கேட்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அப்படியே சொல்லியிருக்காங்க கேட்க சொல்லி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், நம்மளை பத்தி என்ன சொல்லுவோம், சூனத்து ஒரு என்ட்ரி கிடைச்சா போதுமே, சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் விட்டாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்குமே சொர்க்கத்தை தரணும். அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும். அல்லாஹ் நம்ம எல்லோருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நமக்கு ஒரு ஒரு கான்சியஸ் மனசாட்சி கொண்டு வரணும் எல்லா இடத்துலயும். அல்லாஹ் அதை உதிக்க வைக்கணும். ஒரு தவறு செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த எண்ணத்தை நமக்கு கல்வில கொண்டு வரணும். இது தவறு, இது செய்யாத, சைத்தானோட ஊசாலாட்டத்தை மிஞ்சி நம்ம வேலை செய்யணும்னா அல்லாவோட உதவி வேணும். இதற்காக அல்லாவோட உதவி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம சைத்தான் வந்து பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்கும் எதை பேசணுமோ
அதை கேட்டதை விட பேசுவதை விட அமல் செய்வதை தோஃபிக்கு தருவான் என்று பார்த்து சொன்னாங்க. இந்த உரை முற்றுகளின் வாக்குதல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார்.